புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். Our loving heavenly Father, we praise you, Lord. We thank you. ஆண்டவரே, நீங்களே இன்னைக்கு எங்ககிட்ட பேசுங்க. நாங்கள் கேட்குற வார்த்தை ஒரு மனுஷனோட வார்த்தையாக இல்லாமல் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு பைபிளில் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே. ஆனால் அதே வார்த்தையை நாங்கள் இன்றைக்கி ஒவ்வொருவரும் எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவரே நீங்களே என்கிட்ட இன்றைக்கி பேசணுன்றதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த வாஞ்ச யார் யார் உள்ளத்துலலாம் ஏற்கனவே இருக்கோ அவங்க ஒவ்வொருவர்கிட்டையும் நீங்களே பேசுங்க ஆண்டவரே. Lord, you speak to each and every one of us. நீங்கள் பேசுகிற மட்டும் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தில் வந்து எங்களை உயிர்ப்பிக்கட்டும். Let it make us grow. எங்களை உயிர் வாழ உதவி செய்யும். Let it change our lives. உள்ளுக்குலேருந்து ஒரு விதை வந்து பார்த்தா விதை மாதிரி இருந்தாலும் அந்த விதைக்குள்ளே ஒரு மரமே இருக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை ஒரு கனி தரும் ஒரு மரமாக ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை மாற்ற உதவி செய்யுங்க. Take complete control, Lord. We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Right. அதே 2 வசனம் தான் உங்களுக்கு திரும்ப வாசிக்க போகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்னைக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் வாசிச்சேன், அதே சொல்கிறேன். இஃப் வி என்டியோர், நம்ம தாக்கு பிடிச்சோன்னா we will also rule with him. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நான் சொன்னது இந்த ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வேர்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப் வி என்டியோர், நம்ம தாக்கு பிடிச்சோன்னா we will also rule with him. இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் போன மாதம் அந்த மெசேஜ் கேட்டனாலே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, எப்படி நீ சொன்னாலும் வந்து சவுல் ராஜாவை பற்றி பேசின மாதிரியே இருக்கே அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். எடுத்தவனே வந்து இஃப் வி என்டியோர், தாக்கு பிடிக்கிறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அவர் எடுத்தவனே வந்து ஆண்டவர் ஒரு தான் உயர்த்திட்டார். உயர்த்துறதுக்கு முன்னாடி சவுல் ராஜாவை பார்த்தீங்கன்னா, என்னோட கிளான் பெஞ்சமின் கோத்திரம் தான், என்னோட கோத்திரம் தான் இருக்கிறதுலே சின்ன கோத்திரம் அப்படின்னாரு. அது உண்மை. அவங்க கோத்திரத்தில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கோத்திரமும் 50,000 60,000 70,000 போட்டிருக்கும்போது இவங்க வந்து 4,000 5,000 அப்படி தான் இருப்பாங்க. வெரி ஸ்மால். எதனால அவங்க அவ்வளோ ஸ்மால்லாம், அவங்க பண்ண தப்புனாலேயே தான் அவங்க சின்ன கோத்திரமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே வந்து தே ஹேட் ஒரு, அவங்க லேஸ்பட்ட ஆள் கிடையாது. தேர் ஆல் ஸ்ட்ராங் பீப்புள். பைபிள் எழுதியிருக்கு ஒரு இடத்துல, யோசுவாவில் எழுதியிருக்கோன்னு நினைக்கிறேன். பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்து எல்லாருமே வந்து இந்த கவட்டையிலேருந்து கவன் வாட் எவர் தே வர் லைக் வெரி வெரி குட் அந்த ஸ்லிங்கில். எப்படின்னா ஒரு முடியை 2ஆ வெட்டுற அளவுக்கு அவங்களுக்கு எய்ம் இருந்துச்சான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப தூரம். ஆனால் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் வந்து இனிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி, நான் சின்ன பையனாக இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி போடுவாங்கன்னா, பவுலர்ஸ் வந்து கிரிக்கெட்டில் 3 ஸ்டம்பில் நடு ஸ்டம்பை மட்டும் வச்சுட்டு அவன் போடுற பால் கரெக்டாக அதை அடிக்கிறா அப்படின்னு காப்பான். எத்தனையோ நாள் கழிச்சு ரொம்ப வயசான பிறகு வாசிம் அக்ரமோட பாகிஸ்தானி பவுலர், அவரோட ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அந்த டைமில் டெஃபினட்டாக 50 வயசுக்கு மேலே இருந்திருப்பான். அப்பயும் அவனை பால் போட சொன்னாங்க. கரெக்டாக போட்டால் சிங்கிள் ஸ்டம்ப் கரெக்டாக அந்த சென்டரை மட்டும் அடிச்சிட்டான். அது அவ்வளோ பெரிய பாலு, அவ்வளோ பெரிய ஸ்டம்ப். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு முடியை 2ஆ வெட்டிடுற அளவுக்கு அவங்களோட குறி இருந்துச்சு. அப்படின்னா அவங்க கண் பார்வை எவ்வளோ இது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சாதாரண ஜனங்கள்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை. அதே நேரத்தில் உலகத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வாசித்த ஒரு ஆர்டிக்கிளில் வந்து, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் பூரா பெரிய ஆட்களாக இருக்காங்க. ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒருத்தர் கொடுத்தார். நம்மளோட இன்டெலிஜென்ஸை எப்படி மெஷர் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பாப்போம். நம்மளோட அறிவுக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஐக்யூ அப்படின்ட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் 100 எடுத்தீங்கன்னா நீங்கள் யார்? நம்ம 100 எடுத்தால் நம்ம வந்து அதில் ஆவரேஜ். அதுதான் பிரச்சனை. நம்ம 100 எடுத்தால் வந்து நம்ம பெரிய ஆள் கிடையாது. யூ ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னாங்க. எல்லாம் பயங்கர மேத்தமேட்டிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அந்த ஒரு 15% நீங்கள் கூட போனீங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட இன்னொரு அப்படின்னா வந்து நீங்கள் மக்களோட வந்து ஜென்ரலாக வந்து யூ ஆர் பெட்டர் தேன் 85% ஆஃப் அதர் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு கதை கொண்டு போனாங்க. யூதர்கள் வந்து நேச்சுரலாகவே அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளோட ஒரு லெவல் கூட தான் இருக்கான். அதையும் ஒருத்தர் மெஷர் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, மக்கள் வந்து உலகத்தில் வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஒருத்தன் என்னோட நல்லா இருக்கான்றதுல வந்து அவங்க திருப்தியே ஆனது கிடையாதுன்றதுக்கு ப்ரூஃப். இன்னொருத்தன் எப்படி நம்மளோட நல்லா இருக்கான், சரி நீயும் டெஸ்ட் எழுது நானும் டெஸ்ட் எழுது, ஏன் உனக்கு கூட மார்க் போட்டாங்க, அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்து உங்களை பேரண்ட்ஸ் இப்போல்லாம் அப்படி யோசிக்கிறீங்களான்னு தெரில. ஆனால் நான் படித்த டைமில் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க்கில் ஒரு 5 ரேங்க் வரைக்கும் கண்டினியூஸாக அந்த 5 பசங்க வந்து அவங்களுக்குள்ளேயே தான் போட்டி நடக்கும். இது வந்து எங்கள் கிளாஸில் வந்து மொத்தமே 20 பேர். அதில் மொதல் 5 பேருக்குன்னு ஒரு தனி போட்டி இருக்கும், கடைசி 5 பேருக்குன்னு ஒரு தனி போட்டி இருக்கும். கடைசி 5 பேருக்கு அப்படி என்ன போட்டி, நான் கடைசி ரேங்க்கு வாங்கிடக்கூடாது, அது ஒன்று தான் அவங்களோட குறிக்கோள். என் ஃப்ரெண்டு என்கிட்ட தைரியமாக சொல்கிறேன், நானே உங்கள்கிட்ட சொல்ல, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் ஸ்கூலில் இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்து அந்த கடைசி ரேங்க்குக்கு ஒரு ரேங்க் மேலே வரும், அதுதான் அவனோட ஆக்சுவல் கோலே. மண்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரண்டுறீங்க, என் தலை அளவுக்கு டபுள் மடங்கு இருக்கும் அவன் மண்டை. வெரி இன்டெலிஜென்ட். ஆனால் அவனோட என்டையர் அந்த மூளையோட ஃபோக்கஸ் வந்து எப்படி எஃபர்ட்டே போடாமல் கடைசி ரேங்க்குக்கும் மேலே ஒரு ஸ்டெப்பு, இப்படி ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற அந்த 5 பேர் இருக்காங்களா, அவங்க 5 பேர் அவன் பேப்பர் தான் போய் நோண்டுவாங்க. எதனால தெரியுமா? இவங்க யாரும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் மார்க் கூட வாங்க முடியாது. அவன் ஒருத்தர் மட்டும் ஒவ்வொரு தடவையும் 100 அவுட் ஆஃப் 100 அந்த ஒரு சப்ஜெக்டில் மட்டும் வாங்கிட்டு வருவான். எல்லாரும் வந்து அவன் பேப்பரை பிடுங்கிறது தான் சர்ச்சை, ஸ்கூலில் வேலையே இருக்குவாங்க. டேய் நீ இவ்வளோ மார்க் வாங்கிட்ட, இல்லை அவனுக்கு மட்டும் எப்படி என்னோட கூட மார்க் போட்டிருக்காங்க, என்னால் மனசு கேட்கும். நான் சொல்லுவான் வந்து என்கிட்ட நாங்கள் ரீசெண்டாக மீட் பண்ணோம், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்னை பற்றி தெரியவே தெரியாதா, எனக்கு எவ்வளோ மூளை இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக அவன் மார்க் தான் அப்படின்வாங்க. ரொம்ப சிரிப்பாக இருக்கும், பயங்கர ஜாலியாக இருக்கும். தீஸ் ஆர் ஆல் ஸ்கூல் டைம்ஸ். இப்போ எங்கள் ஸ்கூலில் ஷைனியும் நானும் மீட் பண்ணும்போது எல்லாரும் பார்க்குறவங்கலாம் பிஸ்னஸ் மேன் தான் இன்றைக்கி. ஆனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், யூதர்களுக்கு வந்து தே ஹேட் அ லெவல் ஆஃப் ஒரு டேலண்ட் மற்ற எல்லாரோடையும். ஆனால் ஃபஸ்ட்டு சவுல் ராஜா வந்து ஆண்டவர் வந்து கூப்பிட வரும்போது அவன் வந்து பார்த்தவன் என்ன சொன்னான், நான் இருக்கிறதுலே சின்ன கோத்திரத்தில் எங்கள் அப்பாவோட வீட்டில் தான் இருக்கிறதுலே கம்மியான ஆட்கள், என்னைய போய் நீங்கள் எதுக்கு தேடுறீங்கன்னு சொன்னான். அதே சவுல் அவனுக்கு வந்த விக்ட்ரி கிடைச்சவனே என்ன நடந்துச்சுன்னு தெரில, எப்படி மாறினாருன்னு தெரில. ஒரு கழுதையை தேடி ஊராக அலைஞ்ச அந்த சவுல் ராஜா வந்து இப்போ வந்து அவரை பிடிக்கவே முடியல. அப்படின்னா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்ல வர, அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அவன் பண்ண 3 மிஸ்டேக் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆனால் மிஸ்டேக் பண்ணும் போதே நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து இம்மீடியட்டாக எனக்குன்ட்டு ஒரு மனுஷனை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாரு. தாவீதோட லைஃப்பை பற்றி வந்து அவள் லைஃப் வந்து என்ன எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறியா இருக்குன்றது ஆண்டவருக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக காட் யூஸ் டேவிட் என் லைஃப்பில் அப்படின்னு நான் சந்தோஷமாக சொல்லலாம். ஆனால் எந்தெந்த லெவலுக்கு வந்து ஆண்டவர் வந்து தாவீதை யூஸ் பண்ணுறாருன்ட்டு நீங்கள் நினைக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கு. தாவீது யார் உங்களுக்கே தெரியும். தாவீதோட வம்ச வரலாறு வந்து மத்தேயுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரூத்தில் ஒரு சின்ன போர்ஷனாக இருக்குது. ரூத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரூத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே இதில் இருக்கும். யோசுவாவில் வந்து யோசுவா வந்து எரிகோவை போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புன 2 பேரில் அவங்க வந்து ராஹாப்ன்ட்டு
ஒரு லேடி வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் தங்கி பத்திரமா ஒளிஞ்சு எல்லாம் போனாங்க. அவங்க காப்பாற்றினால அவங்களுக்கு இந்த 2 பேர் வந்து இல்லை சத்தியம் பண்ணி கொடுத்து. ஆனால் என்ன நியூஸு ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்லப்படுதுன்னா, அதில் 2 பேரில் ஒருத்தர் தான் ராகாபை கல்யாணம் பண்ணாருன்ற. அதுலேருந்து வந்த வம்சத்தில் அதுக்கப்புறம் திரும்ப ரூத்தை கல்யாணம் பண்ண போவாஸ் வந்து, போவாஸுக்கு ஓபேதுன்னு ஒரு பையன் பிறந்து, அந்த ஓபேதுக்கு ஈசாயின்னு ஒரு பையன் பிறந்து, அந்த ஈசாய்க்கு கடைசி பையனா தாவீது. தாவீதை பற்றி அவங்க அப்பா என்ன நினச்சாருன்றது நம்மளுக்கு தெரியலை. தாவீதோட ஃபேமிலியில் வந்து 3 பேர் வந்து 3 அண்ணன்மாரும் மிலிட்ரியில் இருந்தாங்க. அவங்க முதல் அண்ணனை பார்த்தா சவுல் ராஜா மாதிரியே இருந்திருக்கார். அவரை பார்த்தவொடனே யார் சாமுவேலே மயங்குற அளவுக்கு அதானே இவர் தான் ஆண்டவருடைய அனாயிண்டட் சோசன் பர்சன் அப்படின்னு அடுத்த நிமிஷம் வந்து சாம்பேலேருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ஃப்ளாஸ்க்லாம் எடுத்துட்டார். ஆண்டவர் வந்து இல்லை, நீ அவுட்டர் அப்பியரன்ஸை பார்க்குற, என் கண்ணுக்கு இருதயம் முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் சாம்பேலை நிப்பாட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சாம்பேலோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செஞ்சால் ஆண்டவர் கீழே விழுகவே விடலை. இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது தெரியும். நீங்கள் ஒவ்வொரு சில நம்ம கிரீடம் நம்ம தாவீதை மட்டும் பார்த்துட்டு நம்ம சாம்பேலை சில நம்ம மறந்துடலாம். ஆனால் தாவீதுக்கும் சாம்பேலுக்கும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சிமிலாரிட்டி இருக்கு. இதற்கு ஆண்டவர் வந்து போன வாரம் தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வழியாக வந்து ஆண்டவர் திடீர்னு எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. மறக்கவே மாட்டேன். எத்தனையோ வருஷமாக அந்த லைஃப்பை பார்த்துருக்கேன். தாவீதோட பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 சாமுவேல் வாசிக்கணும், 2 சாமுவேல் வாசிக்க வேண்டியிருக்கும், 1 ராஜாக்கள் வாசிக்க வேண்டியிருக்கும், நாளாகமம் வாசிக்க வேண்டியிருக்கும், சங்கீதங்கள் வாசிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சேர்த்து போட்ட பிறகு தான் டேவிடோட லைஃபோட ஃபுல் பிக்சரே கிடைக்கும். சாம்பேல் மட்டும் பார்த்தோன்னா நம்ம தலைகீழ நம்ம ட்ராக் நம்ம தண்டவாளம்லாம் கிராஸ் பண்ணி வயலில் தான் நம்ம போய் நிற்க வேண்டியது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் சாம்பேலோட பிகினிங் என்ன? அவன் என்னைக்கு அவன் தாய்ப்பால் குடிக்கிற நிப்பாட்டினானோ அதுக்கப்புறம் அந்த வருஷமே அட்லீஸ்ட் அந்த வருஷமே வந்து அவங்க அம்மா வந்து சர்ச்சில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பைபிளில் அவனுக்கு யார் சாப்பாடு போட்டால் அவனுக்கு எப்படி தூங்க வச்சாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தெரியலன்றனால அவனுக்கு யாருமே சாப்பாடு போடலன்னு சொல்ல முடியுமா? நம்ம சாப்பாடு போடாமல் நம்ம எத்தனை நாள் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கோன்னு கேட்டப்ப, நீ எத்தனை நாள் எத்தனை மணி நேரம்னு சொல்லு அப்படின்றாங்க. இன்னைக்கு எத்தனை நிமிஷம்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு. கேட்டாக்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு லோ பிளட் சுகர் ஏதோ இருக்குது, எனக்கு ஏதாவது சாக்லேட் வேணும், அது வேணும், இது வேணும். இன்னைக்கு நம்ம மாறிட்டோம். ஐ மீன் ஃபர்கெட் எவ்ரிதிங். என்னோட டயட்டுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு நானே அந்த சேட்டை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஷைனி தான் என் ஜிம் மாஸ்டர்கிட்ட போய், இவங்க உங்களுக்கு தெரியாமல் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சார் அப்படின்னு போய் சொல்லி கொடுத்துட்டாரு. நிலைமைக்கு ஆயிரும். ஏன் நம்மளால் பசி தாங்க முடியல. ஆனால் அன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி சாம்பேல் வந்து அவங்க அம்மா கூட கிடையாதுனாலும் சாம்பேல் எங்கே இருந்து வளர்ந்தான்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சாம்பேலை சுற்றி அந்த இடத்துல முழுவதுமே வந்து ஆசாரியர்கள். ஆனால் இந்த சாம்பேல் மட்டும் சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் கூட இருந்தவனே அவன் என்ன பெரியவனானவனே என்ன ஆனார் சாம்பேல்? ஹீ பிகேம் ப்ராஃபெட். பைபிளில் சொல்லப்பட்டு அவர் தான் கடைசி நியாயாதிபதி. ஆனால் கடைசி நியாயாதிபதி மட்டும் இல்லை, ஹி ஆல்சோ பிகேம் ஒரு தீர்க்கதரிசி ஆனார். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஆனார்? ஹி பிகேம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபெட்ஸ். இஸ்ரவேல் நாட்டோட டிரான்சிஷனே நியாயாதிபதிகள்லேருந்து அவங்களுக்கு ராஜாவாக்கி கொடுத்து, ராஜா என்ன செய்யணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாமே வந்து சாமுவேல் மட்டும்தான் ஒரு ஆள். அது போக வந்து அவர் அது ஒரு விஷயம் மட்டும் பண்ணலன்னு போட்டிருக்கு. எலியா கதை, எலிசா கதையில் வந்து
நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா த சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட் தீர்க்கதரிசிகளோட சந்ததி, குமாரர்கள், புத்திரர் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய இடத்துல வாசிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் யார் இனிஷியேட் பண்ணி வச்சதுன்னு நினைக்கிறீங்க? சாமுவேலோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து ஒரு 3 இடத்தையே சுற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு போட்டிருக்கு. அவர் வீடு கில்கால், பெத்தேல். அவர் வீடு ராமால, கில்கால், பெத்தேல். அந்த இடத்துல போய் ஒவ்வொரு இடத்துலையா போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் அங்கே ப்ராஃபிட்டிக் ஸ்கூலே ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி எவ்வளோ பெரிய, எங்கேருந்து இதெல்லாம் வந்துச்சு? 2-3 வயசில் சர்ச்சில் போய் போட்டாங்களே, அதுதான். இது நம்ம யாரும் நம்ப மாட்டோம். அதுக்கு நான் ப்ரூஃபும் கொடுக்குறேன். இந்த ப்ரூஃப் இல்லாமல் நம்ம கிராஸ் பண்ண போகிறது இல்லை இன்னைக்கு. ஆனால் எப்படி என் கிரீடத்தை நான் காப்பாற்றுறது? ஹவு டு ஐ கீப் மை க்ரௌன்? நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அந்த கிரீடம் யார்கிட்ட இருக்கு? நானாக வந்து கடையில் போய் எனக்கு வந்து என்ன சொல்ல, நீங்கள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அந்த ஃபேன்சி ஸ்டோரில் போய் இது வாங்க ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு வாங்க போவாங்க தெரியுமா? அங்கே போய் எனக்கு ஒரு கிரீடம் கொடுங்க நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வர முடியுமா? கொடுங்க. இங்கிலாண்டில் ராஜா இருக்கார், ராஜா கையில் கிரீடம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, இல்லை. அதை நாங்கள் பத்திரமா டவர் ஆஃப் லண்டனில் எடுத்து பத்திரமா ஷோகேஸுக்கு பின்னாடி வச்சுருக்கோம். ராஜாட்டையும் காமிச்சு நீங்கள் வேணால் ஒரு நாள் பார்த்துக்கோங்க, என்றைக்கா ஒரு நாள் வேணால் தூக்கி கையில் வச்சு பார்த்துக்கோங்க, உங்கள் தலையில் மாட்டி பார்த்துக்கோங்க, ஆனால் திரும்ப எங்கள் கையில் கொடுத்துருங்க. கோஹினூர் டைமண்ட் அதுவும் எங்கள் கையில் கொடுத்துருங்க, நீங்கள் யாருமே பார்க்கவே வேணாம். அது கிரீடத்தில் இருக்கா? கிரீடத்தில் இல்லையே, அது தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. கிரீடத்து மேலே என்ன வச்சுருக்காங்க? ஒரு கிறிஸ்டல். அதை நீங்கள் பார்த்தாலே வந்து நம்ம வீட்டில் வச்சு ஏதோ வச்சுருக்க அந்த ஷோகேஸ் பீஸ் மாதிரியே இருக்கு. ஏன்னா தனியாக எடுத்து வேற எங்கேயும் வச்சுருக்காங்க. ரொம்ப சிரிப்பாக இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் பார்க்கும். அப்படின்னா அந்த கிரீடம் எங்கேருந்து வரும்? நம்மளுக்கு வர வேண்டிய கிரீடம் யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்கு. அப்புறம் சும்மா போய் நான் எங்கேயாவது போய் நான் ஒரு கடையில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு நான் தலையில் ஒரு கிரீடம் வச்சுக்கிறேன், மை க்ரௌன் நம்ம என்ன சொன்னாலும் அது கிரீடமும் கிடையாது, அது நம்மளுக்கும் கிடையாது, நம்ம ராஜாவும் இல்லைன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அப்படின்னா அந்த கிரீடம் வேணும்னா நான் யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட அந்த கிரீடம் இருக்கோ அவர்கிட்ட தான் போகணும். இப்போ சாமுவேல் தெரிஞ்சு போனாரா? அந்த வயசில் அவருக்கு தெரியுமான்றது விஷயமே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அங்கே போயிட்டார். சர்ச்சில் இருந்தாரா? இருந்தார். ஒவ்வொரு வருஷம் அவங்க அம்மா வந்து எப்படி எல்லாரும் வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்லேருந்து கரெக்டாக சொல்லுவாங்க, இல்லை சர்ச்சுக்கு நான் வருஷத்துக்கு ஒரு தடவை போவேனே அப்படின்வாங்க. எப்போ கிறிஸ்மஸுக்கு நாங்கள் வந்து 2 மணி நேரம் முன்னாடியே நாங்கள் சர்ச்சில் போய் உட்காந்துருவோம், இல்லைனா இடம் கிடைக்காது. சாமுவேல் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு கூட போகலாம், அவங்க அம்மா மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனால் இதனால என்ன நினச்சேன்? ஆண்டவர் சமூகத்திலே இருந்தது. அந்த பையன் வந்து மாறினானா மாறலையா? அவன் எப்படி மாறினா? கடைசி நியாயாதிபதியா? ஒரு சின்ன பையனை எப்படி நியாயாதிபதி ஆக்குனாங்க? மக்கள் ஆக்கவே முடியாது. ஆண்டவரா அவரை உயர்த்தினார். அவர் வளர வளர அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை கூட ஆண்டவர் தரையில் விடாதனால என்ன ஆனார்? அவர் பெரிய ஆளானார். அப்படின்னா இதே சாமுவேல்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சவுலை பற்றி நீ எவ்வளோ நாள் கவலைப்பட்டு இருப்ப? இந்த வசனம் இருக்கு பாருங்க, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நான் புறக்கணித்து தள்ளின சவுல் அவன் நிமித்தம் நீ எவ்வளோ நாள் நீ கவலைப்பட்டு இருப்ப? தட் இஸ் த கொஸ்டின். நான் அவனை கீழே தள்ளிட்டேனே, உனக்கு என்ன அவன் மேலே? யோசிச்சு பாருங்க, உனக்கு என்ன? இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த வார்த்தை கேட்டால் நம்மளுக்கு குத்தும். நானே அவனை புறக்கணிச்சிட்டேனே, உனக்கு என்ன அவன் மேலே ஆத்ம பாரம்னு ஆண்டவர். இஃப் யூ மேக் இட் த கிறிஸ்டியன், ஆத்ம பாரம் உங்களுக்கு. நம்மளுக்கு வந்து யார் யார் மேலெல்லாம் இருக்கக்கூடாதா, சில நேரம் அவங்க மேலே தான் நம்மளுக்கு பாரம் இருக்கு. அவங்கள பற்றி தான், அவங்கள குறித்து தான் கவலை. ஐயோ அவங்க பாவமே. உங்களுக்கு பின்னாடி தான் அவங்க குழி கட்டிட்டு இருந்தாங்க, நீங்கள் திரும்பி பார்க்கலன்னு நீங்கள் அப்படியே கீழே தான் போகிறீங்க. ஆனாலும் ஐயோ அவங்க பாவம்.
அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெரி ஃபர்ஸ்ட் லெசன் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் என்னன்னா, நான் அவனை புறக்கணிச்சிட்டேன், அவன் மேலே உனக்கு என்ன கவலை, இப்போ நான் சொல்கிற வேலையை நீ செய். அப்படின்னா அவ்வளோ பெரிய சாமுவேலுக்கு கூட வந்து ஒரு பெயின் இருந்துச்சு. ஆண்டவர், எனக்கு அடுத்து வரவன் இப்படி பண்ணிட்டானே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை ட்ரை பண்ணேனே, எல்லாம் இருக்கு. சாமுவேல் வாஸ் எ டீச்சர். ஒரு ஸ்கூலே நடத்தியிருக்காருன்னா 3 ஸ்கூல் நடத்தியிருக்காரு. சும்மாவா? அவருக்கு பேரண்ட்ஸோட அன்பு கிடைக்காம வந்திருக்கலாம், ஆனால் ஒரு கூட்டத்துக்கே வந்து பாசமாக சொல்லி கொடுத்தாரு. சவுலை வந்து தன்னோட பையனை மாதிரியே நடத்தியிருக்காரு. தேர் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். இதெல்லாம் இருந்த பிறகும் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் வந்து, போ, நான் சொல்கிற வீட்டுக்கு போ, அவங்க பசங்களில் நான் ஒரு பையன் எனக்கு செலக்ட் பண்ணிட்டேன். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேர் சொல்லியிருக்கலாமே. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, இல்லை ஒரு ப்ராஃபிட்னா அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். நோ ப்ராஃபிட் நோஸ் எவ்ரி திங். நிறையா ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் உங்களை பார்த்த பிறகு நீங்கள் அவங்களுக்கு 1-2 வார்த்தையாக உங்கள் கவலை மிகுதி நிமித்தம் வந்து உங்கள் என்ன சொல்ல, என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம கொட்டுறதுலேருந்து தான் அவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்லலை. எப்போ சாமுவேல் கண்டுபிடிச்சாரு? ஈசாய் 7 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆண்டவர் இவங்க யாரும் இல்லைன்னு சொல்கிறாரு. அவருக்கு அப்போ தான் அந்த ரியலைசேஷனே. அப்படின்னா என்ன யோசிக்கிறார் சாமுவேல்? என்ன யோசிக்கிறாரு? ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார்? ஈசாயோட குமாரர்களில் ஒருத்தர். ஈசாய் வந்து என் குமாரர்ன்ட்டு 7 பேர் நிப்பாட்டிட்டார். இந்த 7 பேரும் கிடையாது. அப்படின்னா யார் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா? நீங்களே சொல்லுங்க. பையனோட அப்பாவே, வேற பிள்ளை உனக்கு இல்லையா கேட்டாரா? கேட்கலையா? ஆண்டவர் என்னை நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு அவர் ஆண்டவர் முன்னாடி போய் நின்னாரா? தேர் ஆர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்டயே வளர்ந்த ஒரு பையன் சாமுவேல். அவர் வயசானாலும் வந்து அவர் வந்து கரெக்டாக நின்னாரா? இல்லை, ஆண்டவர் என்கிட்ட கொடுத்த வாக்கு மாறிட்டார், என்னை ஏமாத்திட்டார். திரும்ப போலையே. உங்களுக்கு வேற பிள்ளை இல்லையா? இல்லை, இன்னொருத்தர் இருக்கான், அவன் ஆடி மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ படிக்கலைன்னா நீ மாடு தான் மேய்க்க போகணும் அப்படின்ட்டாங்க. அதோடு சேர்த்து சில பேர்லாம் வந்துச்சு, அது சொல்ல மாட்டோம். ஆனால் தாவீது என்ன பண்ணார்? அது மாடோட ஒரு லெவல் கீழே தான் மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா. இன்னொரு இடத்துல வந்து தாவீதோட ஆடு அந்த கொஞ்சம் ஆடுகளையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டியான்னு வேற கேட்குறாரு. அப்படின்னா அவர் வேலை என்ன? சின்ன வயசுலேருந்து அவர் ஆடு தானே மேய்ச்சிட்டு இருந்தார். ஆண்டவர் அவனை எதுக்கு ராஜாவா ஆக்கணும்? எத்தனை பேர் இந்த வார்த்தையை யோசிச்சிருக்கீங்க? உண்மையாக சொல்லுங்க. ஒரு சின்ன பையன் வீட்லேயே வந்து வீட்டை விட்டு என்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைய வெளியே விரட்டுவீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் தான் பேரண்ட்ஸ், சொல்லுங்க. அப்பாவே மறக்கிற அளவுக்கு ஒரு பையனாக இருந்தானே என்ன பண்ணியிருப்பாங்க? நீ என் பிள்ளைய இல்லைன்னு திட்டி தான் அனுப்பியிருப்பாரு. உண்மை அதுதானே? என் பையன் எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு எத்தனை பேரண்ட்ஸ் வந்து டென்ஷன் ஆகி 1-2 மணி நேரத்துக்குள்ளே என்னை சத்தத்தை காணும், எனக்கு காலை காணும், ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆயிடுவாங்களே. ஏன் திடீர்னு நடக்கல அவன் லைஃப்பில்? அவனை தாவிதா ஒரு லைஃப்பில் அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு வீட்டில் அவனை கழட்டி விட்டாங்க. பட் தேர்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன் உங்கள்கிட்ட நான் ஃபுல்லாக சொல்லணும்னு நினச்சேன். இது நாங்கள் யூத் சர்வீஸில் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இன்றைக்கி சாம்பல் வச்சு உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. போன வாரம் பாஸ்டர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற கரன்சி, ஆண்டவரோட கரன்சி என்ன, நம்மளோட கரன்சி என்ன? இந்தியன் ருப்பி. அதோட விலைவாசி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு, அப்படியே பாதியாக போச்சு, அதுக்கும் மேலே போச்சு. சரி, அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் நம்மளோட கரன்சி என்ன? இந்தியன் ருப்பி. நம்மளோட கரன்சியோட நிலமனால மட்டும்தான் நீங்கள் இந்தியன் ருப்பியை விட்டுட்டு நீங்கள் டாலர்னு யாராவது கையில் கொடுத்தீங்கன்னா, US டாலர் இருக்குது, என் ரூபாவில் என் டாலர் இருக்குன்னா சந்தோஷமாக வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கோங்க.
மற்றபடி நீங்கள் ரூபா இல்லாமல் நீங்கள் யார்ட்டையாவது எதாவது வாங்க ட்ரை பண்ணீங்க என்ன சொல்லுவான்? எனக்கு காசு கொடுக்குற வரைக்கும் உனக்கு இந்த பொருள் கிடையாது. ஆண்டவரோட கரன்சி என்ன? நேரம். நம்ம கொடுக்குற நேரம். ஆண்டவர்கிட்ட போய் இல்லை ஆண்டவர் நீங்கள் நான் 10 ரூபா கொடுக்குறேன், எனக்கு இந்த வேலையை செய்கிறேன், எனக்கு நீங்கள் செய்யுங்க, அது செய்யுங்க. ஒர்க்காகும் நினைக்கிறீங்களா? ஐ நோ வி ஷுடன்ட் திங்க் அபவுட் திஸ். ஆனால் நம்ம காணிக்கை செல்ல அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? எனக்கு கொடுக்க வேண்டிய ஜீசஸே வேகமாக வந்தாங்க. பரிசேயர்கள்லாம் சோதிக்க வந்துட்டு, நாங்கள் சீசருக்கு நாங்கள் வரி கொடுக்கலாமா வேணாமா கேட்டாங்களா? கேட்கலையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு காசை கொண்டு வாங்கினா. அதுக்கு முன்னாடி திருட்டு பயிலாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் கேட்டுட்டு தான் சரி ஒரு காயினை கொண்டு வாங்க அப்படின்னாரு. காயினை கொண்டு வந்து காமிச்சாங்க. இந்த காயினில் யார் பேர் இருக்குது, யாரோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு. சீசரோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. வி சா அந்த காலத்து காயின்ஸ். நாங்கள் மியூசியமில் போய் பார்த்த மொதல் விஷயம் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச மொதல் விஷயம் ஜீசஸ் டைமில் உள்ள காயின்ஸ். அந்த காலத்தில் உள்ள பணம் தான் எடுத்து காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படி வரிசையாக ஒரு 4-5 காயின் அப்படியே வரிசையாக லைனாக போட்டுருந்தாங்க. நம்ம 5 ரூபா காயினோட நல்லாவே திக்காக இருந்துச்சு, அது வேணால் சொல்லலாம். அதோட இன்னும் கொஞ்சம் வேணால் சைஸ் கூட இருக்கும். 10 ரூபா காயின் சைஸ். பர்ஃபெக்ட் ரவுண்ட்லாம் தேடாதீங்க. எல்லாம் யாராவது சுற்றியில் வச்சு ஒரு 10 தடவை அடித்து அப்படி தான் இருந்துச்சு. அதான் அந்த காலத்து காயின். சரி, ஆனாலும் அது யோசித்து பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஜீசஸ் பார்த்தோன்னு நினச்சேன், இந்த காயினில் யாரோட பேர் இருக்குது சொல்லுவேன், அவர்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டார். அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் அந்த காயினை ஜீசஸ்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் என்ன சொல்ல, இது செல்லாத, சொல்லுங்கள், செல்லாத நோட்டு, செல்லாத காசு, இது ஒர்க் ஆகாது. இன்றைக்கும் நீங்கள் போய் பழைய 1000 ரூபா நோட்டை கொண்டு போய் எங்கேயா கொடுக்க ட்ரை பண்ணுங்க, ஒன்றுமே ஒர்க்கே ஆகாது. அதே மாதிரி தானே அங்கேயே வச்சுருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட கொடுக்க வேண்டிய விஷயம் காசு கிடையாது, நம்மளோட நேரம். ஒரு ஆடு மேய்க்கிற பையன் என்ன பண்ணியிருந்தான்? அவன் டைம் எங்கே போச்சு? அவன் டைம் ஃபுல்லாக ஆண்டவரோட செலவு பண்ண டைம் ஆயிடுச்சு. அதுக்குன்னு இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆடு மேய்க்கிறாங்களே, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆடை மட்டும் தான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தாவீதுன்ற ஒரு பையன் சவுல் ராஜா பண்ண மொதல் மிஸ்டேக் டைம்லேயே ஆண்டவர் என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். God already chose a man after God's own heart. எப்போ? சவுல் மொதல் தப்பு பண்ண உடனே. அதுக்கு நடுவில் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சவுல் மொத்தமாக 40 வருஷம் ஆண்டிருக்கான். தாவீது வந்த டைம்ல இருந்து, அவன் யூத்ல இருந்து அவன் பெரிய ஆளாகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 13-15 வருஷம். ஏன்னா 32 வயசு ஆனவனே தான் 30 வயசு ஆனவனே யூதர்களுக்கு ராஜா. 2.5 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜா. 15 வருஷம் கூட ஆயிருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா சவுல் ராஜா வந்த டைம்லேருந்து அவன் எவ்வளோ நாளாக அந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணால் அது எதுவுமே நம்மளுக்கு தெரியலைன்னாலும், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரே ஒரு பையன் மட்டும் ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு தட் பாய். மற்ற பசங்களோட விளாட்றதோட, என் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணணும், என் கசின்ஸை நான் மீட் பண்ணணும், என் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணணும், என் ஃபேமிலியோடு நான் இருக்கணும், என் அண்ணன்மாரோடு இருக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி தாவீதுக்கு யார் கம்பெனி கொடுத்தா? ஆண்டவர். உங்களுக்கு இது ஒரு முக்கியமான லெசன் நினைக்கிறேன். எப்படி கிரீடத்தை காப்பாற்றிக்கணுன்றதுல த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், உங்கள் நேரம் எங்கே போகுது?
வேர் இஸ் யுவர் டைம் கோயிங்? என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் 10-11 வருஷத்துலேருந்தே எனக்கு வந்து ஆண்டவரோட ஒரு ரெகுலர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசணும்னு பேசுங்கன்னு சொன்னால் அந்த ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா? இல்லை, இந்த சின்ன பிள்ளை இந்த பிள்ளைகிட்டலாம் வந்து என்னாலலாம் பேச முடியாது, நீ இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வா, உனக்கு வாய் பேச தெரிஞ்சவொடனே நான் அவன்கிட்ட பேச வரேன் என்ன சொன்னார் ஆண்டவர்? இல்லையே, 3 வயசுலேருந்தே சாமுவேலை 2-3 வயசு ஏதோ சின்ன வயசுலேருந்தே சாமுவேலை பார்த்துக்கிட்டார்ல ஆண்டவர். அப்புறம் தாவீது எந்த வயசுலேருந்து மாடு மேய்க்க ஆரம்பிச்சான்னு தெரியும், ஆனால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் வந்து என்னைக்கு அபிஷேகம் பண்ணாரோ, ராஜாவா அபிஷேகம் பண்ணாரோ, அன்னையிலேருந்து என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். 13வது வசனம், 16வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினா, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் அவர் வீட்டுக்கு போயாச்சு, ஆனால் ஆவியானவர் தாவீது மேலே அந்த நாள்ல இருந்து வந்துட்டு. ஸோ இப்போ ஒரு நல்ல கேள்வி, ஆவியானவர் வந்து அபிஷேகம் பண்ண வரைக்கும் பண்ண பிறகு தான் ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். அதுக்கு முன்னாடியே வந்து தாவீதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற ஆவியானவர்லாம் வர்றதுக்கு, ஆவியானவரோட அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருந்தான். அவன் மேய்ப்பனா இருக்கும்போது கூட ஆவியானவர் இல்லைனாலும் அதுக்கு முன்னாடியே ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணானா பண்ணலையா? நான் ரொம்ப நாள் ரியலைஸ் பண்ணல, இது எனக்கு ரொம்ப காட் ஷோட் மீ ரீசென்ட்லி. முன்னாடியே ஆண்டவரோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தனால தான் அவனுக்கு கிடைச்ச அவனுக்கு கிரீடமே எதனால வந்துச்சு? அந்த ஒரு விஷயனால வந்துச்சு. ஆவியானவர் இந்த பையனோட கூட அந்த அதனால இவனுக்கு கிரீடம் கூட. அதுக்கு முன்னாடியே வந்து தாவீது ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டான், எஃபர்ட் போட்டுட்டான். இந்த லெசன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை, எனக்கு வந்து அபிஷேகம் கிடைக்கிற, அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்குள்ள வரேன், நான் ஆவிக்குரிய கூட்டத்துக்காக நான் போய் நான் உட்காரேன், அங்கே ஒவ்வொரு இடத்துலையா நான் போய் முழங்கால் போடுறேன், ஒவ்வொருத்தரையா என்னை கீழே தள்ள விடுறேன், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பையன் டைம் ஸ்பெண்ட் பண்ணானே. நல்லா யோசிச்சு பாருங்க, தாவீது வந்து மேய்ப்பனா இருக்கும்போது அவனுக்கு கூட டைம் இருந்துச்சா? அவன் ராஜா ஆன பிறகு அவனுக்கு கூட டைம் இருந்துச்சா? நீங்க தான் சொல்லணும், எப்போ டைம் கூட இருக்கும்? சின்ன பையனா இருக்கும்போது எங்களுக்கு எப்படி தான் நேரம் இருந்துச்சுன்றது எங்களுக்கு இப்போ தெரியல. வெஸ்லி வந்திருந்தான் 2 நாளாக. வெஸ்லி நானும் வந்த நாள்லேருந்து நானும் வெஸ்லி நாங்கள் சின்ன பசங்களை என்ன பண்ணோமோ அதே நாங்கள் திரும்ப செய்ய ட்ரை பண்ணோம். 2 பேருக்குமே பொறுமை இல்லை, நேரமும் இல்லை. நாங்கள் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் கை ஒர்க் ஆக மாட்டேங்குது, முந்தி மாதிரி வேலை பார்க்க முடியல, முந்தி மாதிரி செய்ய முடியல. அப்படின்னா அந்த டைமில் வந்து எவ்வளோ நேரம் எங்களுக்கு இருந்துச்சுன்னு தெரியல, எவ்வளோ நேரம் நாங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கோன்றது தான் அன்றைக்கி எனக்கு ரியலைசேஷன் அன்றைக்கி தான் வந்துச்சு. நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணி போயிட்டீடா அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சாங்க, இந்த நொந்து நூலாகிட்டாங்களே. அதான் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அப்படி இருந்த பசங்களுக்கும் தாவீதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அப்படின்னா எதனால தாவீது வந்து பார்த்தவனே ஆண்டவர் வந்து இவன் தான் மனுஷன் ஆண்டவர் எதனால சொன்னார்? எதனால தாவீது அண்ணன்மாரை பார்த்தோன்னே நீ வெளியே பார்த்துட்டு இருக்க, எனக்கு தான் அவன் உள்ள தெரியும், நீ இப்போ அப்படியே போயிட்டே இரு அப்படின்ட்டார்ல சாமுவேல. ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாதே. அது எத்தனை பேர் அதை யோசிச்சிருக்கோம்? என்னைய பார்த்துட்டு இல்லை அப்படின்னு ஆண்டவர் கிராஸ் பண்ணி போயிடக்கூடாதுல்ல. அது எவ்வளோ முக்கியமான விஷயம். அப்படின்னா எப்படி யோசிச்சு பார்த்தாலும்
நாங்கள் எத்தனை வாரமாக நாங்கள் அது யூத் சர்வீஸில் பேசினாலும், எத்தனை வாரமாக ஈவினிங் பைபிள் ஸ்டடியில் பேசினாலும், ஆண்டவரோட கூட உள்ள அந்த நெருக்கம், அந்த தொடர்புக்கு ஈக்குவலே கிடையாது. நேற்று யூத் சர்வீஸில் பேசினோம். நான் யூத் சர்வீஸ் 1 மணி நேரம் அவங்களுக்கு நான் பேசியிருந்தாலும், அந்த 1 மணி நேரம் என்னோட மினிஸ்ட்ரியாக இருந்தாலும், அது ஆண்டவருக்காக நான் செலவு பண்ண டைம் கிடையாது. அது செகண்டரி. அதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரோட நான் தனியாக ஜெபிச்சிருக்கணும், நான் தனியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். நான் ஜெபிச்சா கூட ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க பேசுங்க நான் சொல்லலாம். நான் ஆவியானவருடைய அனாயிண்டிங்கோட நான் ஜெபம் பண்ணுறதுனால தான் ஆவியானவர் என்கிட்ட அதே நேரத்தில் இடைப்பட முடியும். இல்லைனா ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நான் டைம் தனியாக கொடுத்தே ஆகணும். அது இல்லாமல் என்னோட டைம் ஆண்டவர்கிட்ட இல்லை. நான் மினிஸ்ட்ரி பண்ணேன், நான் இவ்வளோ நேரம் பேசினேன் யூத் சர்வீஸ், இதே மாதிரி 3 சர்வீஸ் கண்டினியூஸாக 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம், நான் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆண்டவரோட தனியாக என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்? இல்லை, அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் மக்கள். அதெல்லாம் ஒர்க் ஆகாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், நீ என்கிட்ட நீ எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு கேட்பாரு. இது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. ஏன் தெரியுமா? வேறு யாருமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல. இயேசுவானவரே நம்மளுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். இயேசுவை பற்றி சொன்ன ஒவ்வொருவரும் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து பார்த்தா, பேதுரு இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். பவுல் இயேசுவை பற்றி பேசும்போதும் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். ஸ்டேவான் யாராக இருந்தாலும் ஜீசஸை பற்றி நன்மை செய்கிறவரா ஆனால் இவங்க யாருமே ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. ஜீசஸ் நல்லவரை நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்து காலையில் ரொம்ப அதிகாலையிலே இன்னும் இருட்டி இருக்கும் போதே எந்திரிச்சு பிதாவிடத்தில் ஜெபிக்க போனார். நீங்கள் அது கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். 6 to 8 hours ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். ஜீசஸ் ஸ்பெண்ட் டைம் வித் காட். திரும்ப யோசிச்சு பாருங்க, இயேசுவே தேவனாக இருக்கும்போதே அதே நேரத்தில் நான் மனுஷனாக இருக்கும்போது எனக்கு பவர் வேணும்னா ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அவருக்கு பர்சனலாக எவ்வளோ டைம் இருந்திருக்கும்? யோசிச்சு பார்த்தா தானே தெரியாம. இது யோசிச்சு பார்த்தா இல்லை, 8 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அவருக்கு 8 மணி நேரம் தூக்கம் ஜீசஸ்க்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே. அதுதான் நீங்கள் காலையிலேருந்து மீட்டிங், ஈவினிங் வரைக்கும் மீட்டிங். அப்போனா அவரோட பர்சனல் டைம் அந்த மீட்டிங் முன்னாடி இருக்கணும், மீட்டிங்க்கு அப்புறம் இருக்கணும். அந்த பர்சனல் டைம் எல்லாம் எங்கே போனார்? என் பர்சனல் டைம் ஆண்டவரோட தான் இருக்கும். அப்படின்னா ஜீசஸே நம்மளுக்கு சொல்லிக்கிற மெத்தட் என்ன? ஆண்டவரோட எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோமோ அவ்வளோ நேரமும் நம்ம லைஃபுக்கு அதை மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் வேறு எதுவுமே கிடையாது. நான் காலையிலேருந்து நான் 12 மணி நேரம் நான் என் சம்பாத்தியத்துக்காக நான் வேலை பார்த்தாலும், the time I spend with God will be more effective, more important. நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, தாவீது இவ்வளோ பண்ணியிருந்தானே, தாவீது கடைசியில் அவன் கையில் இருந்த பணம் எவ்வளோ இருந்துச்சு? thousands of tonsல இருந்துச்சு. டன்னு கணக்கில் கோல்டு வச்சிருந்தார் அவர். என்னால ஞாபகம், இது வேற ஒரு மெசேஜ் எழுதி வச்சிருக்கேன். அந்த நம்பர் 2,16,000 என்னமோ டன்ஸ். டன், கிலோ இல்லை, டன், கிராம் இல்லை. அப்படி யோசிப்ப. அப்புறம் ஆண்டவர் அவருக்கு மட்டும் எப்படி கொடுத்தாரு? வேற ஒன்றும் இல்லை, அவரோட டேவிட் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு பேங்க்ல ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு இதை நம்மகிட்ட சொல்லி கொடுத்தா வருது. நானும் அதே மாதிரி தான். ஐ ஃபீல் பேட் நவ். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு ஒருக்காவது இந்த டிஸ்கஷன் வந்துடும். பாஸ்டருக்கும் எனக்கும் அட்லீஸ்ட் 15 years டிலேயில் இருக்கேன் நான். 15 years டிலேனா என்ன? அவங்க 25 வருஷத்தில் நான் பண்ணதை நான் 40 வருஷத்தில் பண்ணிட்டேன். அப்படின்னா ஆக்சுவல் டிலே நீங்கள் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா 40 + 15 போயிருக்கு.
அவ்வளோ வருஷம் அவங்க அஹெடாக இருக்காங்களே எனக்கு முன்னாடி. அப்போ நான் எவ்வளோ தூரம் நான் பின்னாடி போயிருக்கேன். இப்போ நான் எடுத்து நான் ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட்ட ட்ரை பண்ணிருக்கேன். ஆனால் ஐ கேன் டெல் யூ ஒன் திங், இன்றைக்கி நான் கூட்ட ட்ரை பண்ணிருக்கேன். ஐ see the difference already. I don't think God himself will let me come and talk. உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு ஆண்டவராக வார்த்தை கொடுக்கறது வந்து வார்த்தையும் கொடுக்கணும், ஆண்டவர் பேசுறதுக்குரிய அந்த சிச்சுவேஷனும் கொடுக்கணும், அந்த வழி ஆண்டவர் உண்டு பண்ணணும். நானா போய் இல்லை நான் பேசுகிறேன் அந்த சிச்சுவேஷன் ஒர்க் ஆகாது. ஸ்கூலில் பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாரும் கை தூக்க சொல்லுவாங்க, யார் ஆன்சர் பண்ணீங்க எல்லாரும் யாராவது ஒருத்தர் தான் பிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் கை தூக்கிட்டே நம்ம நிற்க வேண்டியதான். இல்லை, ஆண்டவருக்கு நம்மளை ப்ரூவ் பண்ண யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஏன் இது முக்கியம்? எனக்கு இப்படிலாம் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னா எனக்கு கிரீடமே, அது எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? உண்மையாக சொல்லுங்க பாப்பா. நான் கண்ணை கூட முடிகிறேன். இப்படிலாம் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஜீசஸே சொன்னாங்க, வேற யாரும் இல்லை. ஜீசஸை ஃபாலோ பண்ண மக்கள் இது கடினமான உபதேசம். இதெல்லாம் யார் கேட்பா? இல்லை என்னால் கேட்க. ஜீசஸே சொன்னாங்க. அதனால வந்து எந்த மெசேஜுக்கும் வந்து திஸ் இஸ் அக்செப்டட் ஆன்சர். எப்படியோ யோனா ஒருத்தர்கிட்ட தான் யாருமே இப்படி சொல்லலை போல. ஒரே மெசேஜில் 1,20,000 people, 1,20,000 பேரை ஒரே மெசேஜில் காலி பண்ணிட்டார். அதான் நீங்கள் யோசிச்சு பார்த்தா நம்ம பைபிளில் இருக்க விஷயங்கள் ஆண்டவர் நம்மளுக்காக எத்தனை விஷயம் எடுத்து வச்சிருக்காருன்னு யோசிச்சு பார்த்தா காய்ச்சி. ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் கிரீடம் கிடையாது. சவுல் ராஜாவோட கிரீடம் எங்கே போச்சு? ஆண்டவர் இருந்து வேறு எங்கே தாவீதை ட்ரெயின் பண்ணாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாக் ஆயிடுவோம். யார்கிட்ட ட்ரெயின் பண்ணார்? சவுல்கிட்டே தான் கொண்டு போய் ட்ரெயின் பண்ணார். அனாயிண்டிங் ஆகி முடிஞ்சிருச்சு. அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சு? தாவீதை பற்றி அவரோட டேலண்ட் வந்து சவுல் ராஜாவோட பேலஸில் யாருக்கோ தெரிஞ்சிச்சு. என்ன? அவர் அழகாக மியூசிக் வாசிப்பார். ஸோ இந்த காலத்தில் மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம் அந்த காலத்திலே தெரிஞ்சிருச்சு. என்ன? மியூசிக் வாசிச்சா வந்து ஆண்டவரோட பிரசன்னத்தை சீக்கிரம் கொண்டு வரலாம். இது சவுல் ராஜாவோட சர்வன்ஸுக்கு தெரிஞ்சு, சவுல் ராஜாவுக்கு தெரியலை. ஆனால் சவுல் ராஜா மட்டும் அப்படி இல்லை. எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? யோசபாத் ராஜா இருக்கனால தான் உங்கள் முகத்திலே முழிக்கிறேன், முழிக்க மாட்டேன்னாரு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு மியூசிக் வாசிக்கணும் கொண்டு வா, அது வரைக்கும் எனக்கு ஓடாது. என்னோட காஃபி எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன்ற மாதிரி. ஆனால் நடந்துச்சே. நேராக ஆண்டவர் எங்கே கொண்டு போனாரு? ஆடு மேய்க்கிற பயலை அதுக்கு முன்னாடி அனாயிண்ட் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆவியானவர் இப்போ ஃபுல் டைம் அவனோட கூட இருக்க வச்சு ஆண்டவர் அங்கே கொண்டு போனார். தாவீது சவுல் ராஜா கூடயே இருந்து அவருக்கு வாத்தியெல்லாம் வாசித்து எல்லாம் பண்ணியும் கோலியாத் டைமில் சவுல் ராஜா தாவீதை பார்த்து அழகாக பேசிட்டாரு. என் ட்ரெஸ்லாம் வேணுமா, என்னோட ஆர்மர் உனக்கு வேணுமா, எல்லாம் போட்டு கொடுத்துட்டார். கோலியாத்தை வெட்டிட்டு வந்த பிறகு என்ன சொல்கிறாரு? அப்னேரை பார்த்து, யார் இந்த பையன்? என் தம்பி. நீங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் வெஸ்லியை பார்த்து நீங்கள் என் தம்பி நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லிடுவீங்கல்ல. சின்ன பிள்ளை ஃபோட்டோ பார்த்தே கண்டுபிடிச்சிடுறோமே இன்னைக்கு. சவுல் ராஜாக்கு அது எப்படி தெரியாமல் போச்சு? அதான் நினச்சா ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் அவர் கண்ணுக்கே தெரியலை யார் தாவீதுன்றதே அவர் கண்ணுக்கு தெரியலை. ஆனால் அதே அரண்மனையில் தான் இவர் கூடயே தான் இருந்திருக்கான், அதே ரூமில் தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் வந்து கோலியாத்துக்கு அப்புறம் சவுல் வந்து ராஜா வந்து தாவீதை அவர் கண் பார்வையை விடவே மாட்டேன்ட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? யோனத்தானுக்கு வந்து இவனை உயிராக நேசிக்காது. என் பையன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்போ நீ இனிமேல் உன் வீட்டுக்கு நீ போக கூடாது. ஆண்டவர் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காரு பாருங்க. உங்களை வந்து உங்களோட எதிரி கூடையே வச்சிருக்கலாம். உங்கள் எதிரிக்கு தெரியாத மாதிரி நீங்கள் யார் உங்களோட உண்மையான டேலண்ட் என்னன்றதை மறைச்சே வச்சிருக்கலாமே. என்ன சொல்ல? இது எல்லாத்துக்கும் மேலே வந்து there is only one way to keep your crown. நம்மளோட கிரீடத்தை பற்றி கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு.
நீங்கள் எப்படி சுற்றி பார்த்தாலும், எப்படி எல்லாம் எஸ்கேப் பண்ண, நான் இப்படி ட்ரை பண்ணிட்டேன், அந்த வழி ட்ரை பண்ணுறேன், நான் வந்து யோனத்தானுக்கு வந்து என்ன, ராஜாவோட பையன், ராஜா கூடையே தான் இருந்தான். சவுலுக்கும் யோனத்தான் கையில் மட்டும்தான் இரும்பு வெப்பன்ஸ் இருந்துச்சு. சவுல் ராஜா படித்த எல்லாத்தையும் தான் பையனும் கூடயே படித்தான். ஆனால் ராஜ்யபாரத்துக்கு ரிலேட்டடாக அப்படின்னா எல்லாத்தையும் சேர்ந்து தான் படிச்சிருப்பான். ஆனால் யாருக்கு பேர் வந்துச்சு? தாவீதுக்கு தான் பேர் வந்துச்சு. எதனால? தாவீதுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? சவுல் சொல்லி கொடுக்கல. ஆனால் இது எங்கேருந்து படிப்போம்? நம்ம சங்கீதத்துலேருந்து படிப்போம். ஆண்டவரே, நீங்கள் தான் வந்து எப்படி என் கைக்கு வந்து போருக்கு நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஒரு வில்லை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் எனக்கு சொல்லி தந்தீங்க. அப்போனா எல்லா விஷயத்துக்குமே லெசன் எங்கேருந்து வருது? ஆண்டவர்கிட்டருந்து வருது. நம்ம பைபிள் வாசிக்கிறது முதற்கொண்டு இட் இஸ் காட் ஹூ டீச்சர்ஸ் அஸ். இல்லை அவரோட வார்த்தையில் இருக்க சத்தியங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சில ஆழங்கள்லாம் நம்ம நம்பவே மாட்டோம். ஆழங்கள் வந்து ஆழத்தோட ஆழம் அப்படி உள்ளுக்குள்ள இருக்கும். இல்லை நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அது எத்தனை தடவை வாசிச்சிருப்போம். திடீர்னு ஒரு வார்த்தை எடுத்து ஆண்டவர் காமிப்பார். ப்ரூஃப். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பைபிளை மனப்பாடமாக தெரியும். எல்லாருக்கும் பைபிளை மனப்பாடமாக தெரியும். ஜீசஸ் பிறக்கும்போது எங்கே பிறப்பாருன்ற அளவுக்கு பெத்லஹேமில் பிறப்பாருன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே ஆட்களுக்கு அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து யாருன்னு தெரியலையே. மேசியா அங்கேருந்து பிறப்பாருன்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மேசியாவை பார்க்கும்போது இல்லை, இவர் மேசியாவாக இருக்க முடியாது. இவர் வந்து தன்னை வந்து ஜீசஸோட ஆண்டவரோடைய வந்து ஒப்பிட்டு கொண்டார். இல்லை, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. வருஷம் பைபிள் வாசிக்கிற ஆட்களுக்கே ஆண்டவர் கண்ணை திறக்க வேண்டி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு என் ஃப்ரெண்டை சொன்ன வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பைபிளை திறந்தா சான்ஸே இல்லை. நம்ம யோசிச்சு பாருங்க. ஐ எம் நாட் மேக்கிங் ஃபன் ஆஃப் யூ, உங்களை கிண்டல் அடிக்கிறேன்றதுக்காக. ஆனால் த சிச்சுவேஷன் இஸ் த சேம் திங். ஆண்டவர்கிட்ட நம்ம பர்சனலாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வி ஆர் நாட் கெட்டிங் த வேர்ட் வி நீட். தாவீது வந்து ஆண்டவர் அந்த ஒரு இடத்துல உள்ள சவுல் ராஜா கூடயே வச்சிருந்தார். ஆனால் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு? சவுல் ராஜா கூட இருந்து யார் இழுத்துட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா, அவரோட போர் சேவர்களே இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்? தாவீது எங்கே போனாலும் அவங்க எல்லாரும் முன்னாடி புத்தியாய் நடந்தான்னு ஒரு வார்த்தை இருக்கு. 18th chapter நினைக்கிறேன், 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, டேவிட் வெண்ட் அவுட் வேரெவர் சால் சென்ட் ஹிம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால். he was intelligent, he was wise. ஆனால் இது எல்லாமே வந்து அவன் வந்து ஸ்கூலில் படிக்கலை, மற்ற மக்கள்கிட்டருந்து படிக்கலை, சவுல் ராஜாட்டேருந்து படிக்கலை. சவுல் ராஜா கொடுத்த அந்த ஆர்மரை போட்டு பார்த்துட்டு எனக்கு இது ஒர்க் ஆகலை. உலகத்தில் உங்களை சுற்றி படிக்கிற எல்லாருமே பண்ணுற அதே விஷயம் உங்களுக்கும் எனக்கும் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். நான் சர்ச்சில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு, நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? யூ ஆர் மை ஆல் இன் ஆல். நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்ன பிறகு, இல்லை நான் படிக்கிறது என்ன, இல்லை நான் படிக்கிறதுக்கு நான் அந்த டியூஷன் போய் அந்த வாத்தியார்கிட்ட மட்டும்தான் நான் போய் படிக்கணும். இதுக்கு ஸ்கூலுக்கு இது கம்பைன் ஸ்டடிக்கு இவங்க தான் சூப்பராக பண்ணுவாங்க, அந்த பொண்ணு தான் சூப்பராக நோட்ஸ் எடுக்கும், இவங்க தான் இப்படி பண்ணுவாங்க, அவங்க தான் அது பண்ணுவாங்க. நான் சர்ச்சுக்கு இல்லை, இவங்க இந்த இவங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல். நான் உங்களுக்கு தெரியாது, அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தான் இருந்தாங்க. இருக்கும் அதெல்லாம் நடக்கும் நம்ம சைடில் எல்லாம். இவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இவங்க தான் என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க தான் எனக்கு பைபிள் கற்று தந்தாங்க. இப்படியே நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் we will not grow in the கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் வளர மாட்டோம். அந்த கரெக்டான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா என்ன பிரச்சனை? அப்படி என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஹெசேக்கியா ராஜாட்ட ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கணும். நல்ல ராஜா, சூப்பரான ராஜா. ஆனால் ஒரு இடத்துல பைபிள் எழுதியிருக்கு, ஆண்டவர் அவரை விட்டு விலகுனார். எதனால? அவன் மனசில் உண்மையாகவே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக.
விலகினவனே என்ன நடந்துச்சு? பாபிலோனியர் உள்ள வந்தான். இது இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு தெரியல. பட் ஐம் டெல்லிங் யூ திஸ். எதுக்காக வந்து நம்ம ஆண்டவர் 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 நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், திரும்ப திரும்ப அடிச்சுக்கிறோம்? சவுல் ராஜா பண்ண மாதிரி ஆண்டவர் எனக்கு வேணாம், நான் தான் எனக்கு முக்கியம் நம்ம சொன்னோன்னு என்ன நடக்கும்? ஆண்டவர் விலகிடும். ஆண்டவர் விலகுனார்னா அந்த இடத்த யாரு போய் எடுக்க ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வேற யாருமே கிடையாது, சாத்தான் தான். ஆண்டவர் அவர் சேரை விட்டு இறங்கி இருந்தாருன்னா பிசாசு அங்கே போய் ஏறி உட்கார இருக்கும்போதே உட்கார ட்ரை பண்ண வந்து இல்லாத டைமில் யாரை விழுங்கலாம் என்று வளைத்து. அப்படின்னா நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டா அந்த ப்ரொடெக்ஷன் போனால் அடுத்த செகண்ட் யார் அங்கே வரும்? நீங்கள் என்ன சொல்லுங்க? இல்லை நான் வந்து தனியாக தான் ப்ரைவேட்டாக ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணேன். உங்கள் தலைக்குள்ளேயே அவன் இறங்கிடுவான். இல்லை நான் இன்னொருத்தனோட அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் குரு, என்னோட குருநாதர், அவங்க வழியாக தான் உங்களுக்கு குழி தோண்டுவாங்க. வேற வழியே கிடையாது. தேர் இஸ் நோ அதர். ஆண்டவர் எனக்கு வேணாம், வேற யார் மூலமாக நான் செய்கிறேன். இட் டசன்ட் ஒர்க். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல தலையை உள்ளுக்குள்ள விடுறது. செய்ய வேண்டிய காரியத்தையே செய்யாமல் உட்காந்துருந்தா பிரச்சனை தான் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். நம்ம கிரீடத்தை பிடிச்சிக்கிறது வந்து லேஸ்பட்ட காரியம் கிடையாது. ஆனால் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. ஸ்கூலுக்கு எதுக்காக அனுப்புகிறோம் பிள்ளைங்களை? அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றாங்களா? இல்லை இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரணும்னு உங்களுக்கு அவங்க நோட்ஸ் எழுதி கொடுக்குறாங்களா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது தெரியுமா? ஒரு காலத்துலேருந்து ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கு மற்ற எத்தனை விஷயம் இல்லைனாலும் ஸ்கூலு காலேஜுக்கு போனது வந்து நீங்கள் உங்கள் டிகிரி வாங்கிட்டீங்க, நீங்கள் ஒரு பெருசாக படித்து முடிச்சிட்டிங்கன்றதுக்காகவே கிடையாது. உங்களுக்கு வேலை கொடுக்குற ஒருத்தனுக்கு நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால், நீங்கள் வந்து எத்தனையோ மணி நேரம் ஒரு சேரில் உட்கார சொன்னால் வேறு வழி இல்லாமல் அந்த சேரில் உட்காந்துருந்துருக்கீங்க, இத்தனை நாளாவது ஒழுங்காக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த நேரத்துக்கு வர சொன்னால் அந்த நேரத்துக்கு வந்துருந்துருக்கீங்க. அப்படி இந்த 3 விஷயம் இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு லெவல் ஆஃப் டிசிப்ளின் வந்திருக்கு. காலையில் டைமுக்கு ஒரு நேரத்தை போய் எந்திரிச்சிருக்கீங்க, சொன்ன பேச்சை வந்து ஏதோ கேட்டிருக்கீங்கன்னா, ஏதோ இத்தனை பேசிக் மார்க் வாங்கிருக்கீங்கன்னா, அரைக்குறையாது நீ மரமண்டை கிடையாது, உன்னை யூஸ் பண்ணி நான் எனக்கு பிடிச்ச வேலையை வாங்கிக்கலாம் தான் உங்களுக்கு வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி ஸ்கூல் பக்கம் போயிடுச்சு, என் பிள்ளை லேட்டாக தான் வரும், ஸ்கூலில் எதுவும் என் பிள்ளை எதுவும் சொல்லக்கூடாது. முந்தி வந்து ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் டைமுக்கு வரலன்னா வெளியே நிப்பாட்டி விட்ருவாங்க. அதுக்கு முன்னாடி என் காலத்துக்கு முன்னாடி வந்து காலுக்கு கீழே தான் அடி விழுவுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அது தப்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் நிப்பாட்டினா அப்புறம் ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க? இல்லை நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, நாங்கள் ஃபீஸை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு வாங்க. கரெக்டாக இல்லையா? அதுதான் இன்னைக்கு உலகம். ஒழுங்காக படிக்க வேண்டிய விஷயத்த ஸ்கூலில் படித்தாதான் அதுக்கப்புறம் போகும்போது லைஃப் ஈஸியாகுமா கஷ்டமாக இருக்குமா? லைஃப் கஷ்டம்தான், ஆனால் மற்றவனோட உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும், உங்களுக்கு சம்பளம் கூட தான் கிடைக்கும். எம்பிஏ நம்ம ஐஐஎம்மில் போய் படிக்கிறாங்களா, அவங்களாம் என்ன சொன்னாங்க? ஃபினி வேறு ஒன்றும் கிடையாது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் 100% வாங்கினான், போய் படித்தான். அப்படி என்னடா டிஃப்ரென்ஸ் உனக்கும் அங்கேயும்? ஃபினி வேறு ஒன்றுமே இல்லை, எங்களை வந்து வந்த நாள்லேருந்து அந்த 2 வருஷம் வந்து எங்களை பாடாப்படுத்திடுவாங்க, எங்களுக்கு தூக்கம் கூட ஒழுங்காக கிடைக்காது. அப்புறம் ஏன்டா இங்கே படிக்கிற? ஃபினி அங்கே தான் அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்? என்னை எப்போ எடுக்கிற கம்பெனி வந்து ஏற்கனவே இவன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான், இந்த காலேஜில் படிச்சிருக்கான், அதனால இவன் வாழ்க்கை இதுதான் அவனுக்கு தெரியும், அதனால எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. உண்மை, திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி. ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு பெரிய இதில் இருக்கான். ஹீ ஒர்க்ஸ் இன் ஒரு ஷிப்பிங். அந்த நம்மளை மாதிரி வந்து ஒரு சிங்கிள் பார்சலை ஒரு லாரியிலேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம படுற பாடு நம்ம நிலமை. அவங்க வந்து ஒரு 1000, 5000, 10,000 கண்டெய்னர் இருக்க ஒரு கப்பல் மாதிரி வந்து ஒரு 10 கப்பலுக்குள்ளே என்னென்ன எந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வேலை அவன் வேலை. ஆனால் கவலைப்பட, அவன் முடி இன்னும் நல்லா இருக்கும், என்னோட நல்லா இருக்கும், நல்ல நீளமாக தான் இருக்கும், அவனுக்கு அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. ஏன்?
எதை நான் படிக்கணுமோ அதை நான் கரெக்டாக படிச்சிட்டேன் ஃபினி. இப்போ எனக்கு நான் காலேஜில் படித்த டைமுக்கு இது எனக்கு ரொம்ப ஈஸி. அப்போயோட எனக்கு பக்கெட்டாக சம்பளம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரு உலக வேலையில் ஒரு காலேஜில் ஒரு பையன் படித்து இவ்வளோ தூரம் வந்திருப்பான்டா. கடவுள் கிட்ட மட்டும் இல்லை, எனக்கு இது இந்த டைம் எனக்கு பிடிக்கலைன்னா ஆண்டவரே நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் கேட்பேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையோட நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு 3 வயசு கிடையாது, 2 வயசு கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எத்தனை பேர் இருந்து நீங்கள் நிறைய பேர் பாலே குடிக்கிறதில்ல, ஃபர்கெட் எவ்ரிதிங் எல்ஸ், மில்க் பவுடர் அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து நோ, ஐ டோன்ட் லைக் மில்க், ஐ எம் மில்க் இன்டாலரண்ட். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியல. நாங்கள் எடுத்தவனே வந்து நாங்கள் மட்டன் சிக்கன் அப்படி தான் நாங்கள் போவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட இல்லை ஆண்டவர் உங்களுக்கு நான் கொடுக்குற டைம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எதுனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள்கிட்ட நான் வைக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் நான் கரெக்டாக வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை. நீங்கள் மம்மி காலையில் என்ன சொன்னாங்க, சர்ச்சுக்கு வர சொல்கிறவங்கள 1 வாரம் இல்லை 7 வாரம், 7 வாரமாவது நீங்கள் வாங்க, 1 வாரம் உங்களுக்கு பத்தாதுன்னு சொன்னாங்களே. நீங்கள் கண்டினியூஸாக 7 நாளாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் கொடுக்குறேன், 15 மினிட்ஸ் கொடுக்குறேன் பைபிள் ரீடிங், 15 மினிட்ஸ் நான் ப்ரேயர் கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னாதான் அதோட கஷ்டம், அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும், அதுக்கு எவ்வளோ மைண்டு கொடுக்கணும்னு தெரியும். நீங்கள் ஜோம் பண்ண போகும்போது நீங்கள் கையில் ஃபோன் வச்சுட்டு நீங்கள் ஜோம் பண்ண போக முடியாது. அப்போ தான் உலகத்தில் வர எல்லா எஸ்எம்எஸ் மெசேஜ் கால் எல்லாம் வரும். எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்க? 200 வருஷமாக பேசாத ஆள்லாம் அன்றைக்கி தான், நீங்கள் இப்போ என்றைக்கு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கி தான் ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் பைபிள் எடுத்து உட்காரும் போது தான் உங்களுக்கு ஃபேன் ஒழுங்காக ஓடாத சத்தம் கேட்கும், அந்த ஏன் கிஜி கிஜின்னு சத்தம் கேட்குது, இது கேட்குது, ஏன் இந்த லைட்டு கொஞ்சம் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி அது எல்லாம் அப்படி தான் தெரியும். தீஸ் ஆர் ஆல் ஸ்டாண்டர்ட் திங்ஸ். இதெல்லாம் தாண்டி தான் இதுக்கு நடுவில் ஆடு போடுற விட்டை எல்லாத்தையுமே விட்டு தாண்டி தான் வந்து தாவீது வந்து ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதே தான் நம்மளும். நம்ம கிரீடை வேணுமா? ஏன் இது முக்கியம்? எப்படி ஸ்கூலில் வந்து நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் ஒழுங்காக டைமுக்கு எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா உங்களை யாராவது எழுப்பிட தேவையில்ல, நீங்களே எந்திரிப்பீங்களோ அதே மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட நான் முதல்லையே வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பழகிட்டேன்னா எது வந்தாலும் என்ன வந்தாலும் 1-2 நாள் நீங்கள் ஊருக்கே போக வேண்டியிருந்தாலும், இல்லையே ஆண்டவரே எனக்கு நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து எனக்கு மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே உள்ள ஒரு அலாம் கிளாக் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த பழக்கம் தான் இட் வில் கண்டினியூ. தட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். மாறினால தான் அந்த சந்தோஷத்தோடு தான் பேசுகிறேன். எவ்ரிதிங் சேஞ்சஸ் நீங்கள் ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுக்கும்போது. தலைகீழ மாறிடும். யூ கான்ட் எக்ஸ்பிளைன் இட். ஏன் எனக்கு திடீர்னு you will suddenly be lucky, you will suddenly be gracious. நீங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, உங்களை கூட்டு போனவங்களோட உங்களுக்கு ஆண்டவர் கூட பேர் தெரிஞ்ச மாதிரி ஆண்டவர் மாற்றிடுவார். இன்றைக்கி உலகத்தை வந்து இல்லை இவங்க லக்கி, அவங்க லக்கில் தான் அவங்களுக்கு நினச்சி, லக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. லக் ஹேஸ் நத்திங் டு டூ வித் இட். ஆண்டவரே உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பார். காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? இந்த ஆண்டவர் தான் தாவீது கூட இருந்தார். இட் வாஸ் நாட் எனிதிங் எல்ஸ். அவன் சின்ன வயசுலேயே அவன் ஆண்டவரோட தாவீது டைம் ஸ்பெண்ட் பண்ணனால அவன் யங்காக இருக்கும் போதே ஆண்டவர் வந்து இவன் எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்ட்டார். அவன் கடைசி வரைக்கும் அவன் தப்பு பண்ணால் அது இது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட திரும்ப போனானா போலையா? ஒவ்வொரு தடவையும் திரும்ப போனான். சில சங்கீதம்லாம் வாசிச்சா டெய்லி ஆண்டவர்கிட்ட திரும்ப, ஆண்டவரே உங்களோட காலையிலையும் நான் பேசணும், மத்தியானமும் பேசணும், நான் சாயங்காலமும் பேசணும், நான் நைட்டு படுத்தவனையும் பேசணும். இதெல்லாம் அவர் லைஃப்பில் நடக்காமல் இல்லை. அந்த லைஃபுக்கு வந்து நீங்கள் சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆண்டவர் என்னை ரைஸ் பண்ணிட்டார். இன்றைக்கி ஒரு நாள் நான் சூப்பராக ஏறிட்டேன், அடுத்த நாள் இப்போ தான் ஆண்டவர் என்னை ரைஸ் பண்ணிட்டார்ல, தேங்க்யூ, அவ்வளோதான். ஆண்டவருக்கு அவர் அங்கே இடத்துல இருக்காரு. நான் எனக்கு ஒரு மான்யூமெண்ட் கட்ட போகிறேன். அது இருக்காது. ஒன் டே வில் நாட் சேஞ்ச் எனிதிங். ஆனால் அதே நேரத்தில்
ஆண்டவரே டெய்லி உங்ககிட்ட நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா, சொல்லலாமா? ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து நான் ஆரம்பிச்சா கூட, நான் எத்தனையோ வருஷம் நான் லேட் ஆனாலும் ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சா யூ வில் ஸ்டில் பிளஸ் மீ. வேற எந்த எக்ஸாம்பிளும் எனக்கு தெரியல. ஜீசஸ் கூட 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அவனுக்கு எவ்வளவு நிமிஷங்கள் அவன் லைஃப்ல மீதி இருந்துச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த கள்ளன் சொல்றான், ஆண்டவரே என்னைய நீங்க நினைத்து கொள்ளும். அவன் மனம் திரும்பலன்னா அவன் சொல்லிக்க மாட்டான். அவன் கூடயே ஒருத்தன் மனம் திரும்பாம தான் அங்க கடந்தான். நம்ம சல்லன் என்ன நினைக்கிறோம், மனம் திரும்புதல் ரிப்பெண்டன்ஸ் எல்லா விஷயத்துக்கு, என்னோட பரிசுத்தத்துக்கு, என்னோட சால்வேஷனுக்கு மட்டும் ரிப்பெண்டன்ஸ். நோ, மனம் திரும்புதல் நம்ம இப்போ கரண்ட்டாக வாழ்கிற பொசிஷன்லேருந்து ஒரு ஸ்டெப், ஒரு இன்ச்சு நம்ம நல்லா வாழணும்னு நினச்சாலும் அது ஒரு மனம் திரும்புதல். அதுக்கும் நம்ம மனம் திரும்பாமல் பண்ண முடியாது. டுசி ஆண்டவரே இல்லை உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு இவ்வளோ நேரமாவது, நான் ஒரு 1/2 மணி நேரமாக நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுவேன் நம்ம சொல்கிறதுக்கு, அதுக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. அதுக்கு ஒரு டைம் நம்ம எடுத்து வைக்கிறது தேவை. நான் நாளைக்கும் இதே டைமில் நான் செய்வேன், அதுக்கு அடுத்த நாளும் நான் இதே டைமில் செய்வேன், அதுக்கு அடுத்த நாளும் நான் இதே டைமில் செய்வேன்னு சொல்கிறதுக்கு ஒரு டெஃபினட் மன திரும்புதல் தேவை. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போகிறேன், ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரணும். லார்ட் ஐ ஹாவ் டு கம் டு யூ, லார்ட் ஐ ஹாவ் டு கம் டு யூ. ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது. லார்ட் யூ ஆர் த பிரைன், நாங்கள் எல்லாம் பிரான்ச்சஸ் தான். ஆனால் நீங்கள் தான் திராட்சை செடி. ஆண்டவரே நீங்க இல்லாம நாங்க கிடையாது. லார்ட் யூ ஆர் த வைன், we are the branches. ஆண்டவரே உங்களோட என்னையை சேர்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே உங்களோட என்னையை சேர்த்துக்கொள்ளுங்கப்பா. சொல்லலாமா? இன்னைக்கு நீங்க என்ன மெசேஜ் கேட்டீங்க, இன்னைக்கு நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ அதுலேருந்து தான் உங்க ப்ரேயர். யுவர் ப்ரேயர் இஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் வாட் எவர் யூ லிசன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாதோ அதுலேருந்து தான் உங்களோட ப்ரேயர். ஆண்டவர் இந்த வார்த்தையிலேருந்து, இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆண்டவரே. ஆனால் அந்த ஒரு வார்த்தை உங்களை மாற்ற முடியும், ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்த வார்த்தை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த வார்த்தை ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்க, நீங்க சொல்லாம உங்க இருதயத்துக்குள்ள போகுமா கேள்வி. I will give you 2 minutes. உங்களுக்கு 2 நிமிஷம் கொடுக்குறேன். ஜெபம் பண்ணலாமா? Can you all open your mouths? யார் யார் பக்கத்துல இருக்காங்க எதையுமே பார்க்க வேணாம். ஆண்டவரே ஏன் உள்ளத்தை நீங்க மாற்றுங்க, என் லைஃப்பை நீங்க மாற்ற முடியும். ஆனால் நாங்கள் தாவீதை பார்த்துட்டோம், நாங்கள் சாமுவேலை பார்த்துட்டோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை கீழே உழுக விடாம நீங்க பார்த்துக்கிட்டீங்களே ஆண்டவரே. தாவீதின் குமாரன் நீங்களே உங்களை பத்தி சொல்ற அளவுக்கு ஒருத்தரை வளர்த்தீங்களே ஆண்டவரே. அந்த ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு வேணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும். I need that relationship. Hura hara kara mala bala bala dikara mala bala shabala dara hura mala dikare me hara bolo dikara bakara la shabala hara bala dikara bala dikara hura kara kara bala katara la shabala dara. ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்க ஆண்டவரே. நீங்க தொடாம என் லைஃப்ல இந்த சேஞ்ச் வருமான்னு தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே ஆனா உங்க கரங்கள்ல என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. Lord, I give my life to you ஆண்டவரே. என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன், என் நேரத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் மனதை நான் ஒப்பு கொடுக்குறேன், என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஓ லார்ட் சேஞ்ச் மீ, சேஞ்ச் மீ, சேஞ்ச் மீ. சொல்லலாமா? கம் ஆன், ஓபன் யுவர் மவுத், ஓபன் யுவர் மவுத். எவ்வளவு சத்தமா ஜெபம் பண்ண முடியும்னாலும் கம் ஆன், ஓபன் யுவர் மவுத். ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ண முடியும். கம் ஆன், ஓபன் யுவர் மவுத்ஸ் and pray. ஓ லபல திகர மல ஷபல தரகர பலப ஓ ரகர மல பல ஷபல பர பர பர. ஓ லார்ட் டச் us, touch us, change us ஆண்டவரே. எங்களை சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை சேஞ்ச் பண்ணுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. ஓ ரகர பல பல ஷபல தரகர பல பல ஓ ரபல திகர பல பல ஷபல தரகர பல பல தரகர பல பல. ஆண்டவரே இன்னையிலேருந்து எங்கள் லைஃப் மாறட்டும், இன்னையிலேருந்து எங்கள் லைஃப் மாறட்டும். இன்னையிலேருந்து நாங்கள் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மாறட்டும் ஆண்டவரே. மழையே வந்தாலும், இடியே விழுந்தாலும் ஆண்டவரே, வெயிலே அடித்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய டைம் உங்களை கொடுத்தே ஆவே ஆண்டவரே. உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஆண்டவரே. ஓ ரபல திகர மல ஷபல தரகர ஓ ரபல பல. Our loving heavenly Father, we praise you. ஓ ரபல திகர ஜீசஸ் ஓ ஷபல தர. ரொம்ப மணி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். நம்ம ஆண்டவருக்குன்னு நிறைய செய்கிறோம். சண்டே ஸ்கூல்லாம் செய்கிறோம், ப்ரேயர் மினிஸ்ட்ரி செய்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு போய் சொல்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம்.
ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் நம்ம கிரீடத்தை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம கடவுளோட எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்குறோன்னு தான் முக்கியம். அதில் அநேக ஜெபம் நினைக்கிறோம். ஜெபம் சில நேரத்தில் நம்ம பேசுறது, ஆனால் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறது நமக்கு தெரியும். ஒருவேளை புரியாது, விளங்காது, ஆனால் அதன் மூலமாக கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஏன்னா ஆண்டவர் நம்ம செய்கிற ஊழியத்தை காட்டிலும் ஆண்டவர் நம்மை அதிகம் நேசிக்கிறார். நம்ம செய்கிறது இரண்டாவது, நாம் தான் ஆண்டவருக்கு முதலாவது. அந்த நாளில் அநேகர் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்வார், ஒரு நாளில் உன்னை எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்றதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஆண்டவருக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது என்றல்ல, செய்யாமே இருக்கணுன்றதும் அர்த்தம் அல்ல, அதல்ல. ஆனால் நம்ம எதை செஞ்சாலும் அதை காட்டிலும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் எடுக்கிற தீர்மானம், நான் செல்லுகிறதான வழி, நான் வைக்கிற காரியம் கடவுளுடைய 100% அவர் அதை ஓகே சொல்கிறாரா, அங்கீகாரம் பண்ணுறாரான்னு கண்டுபிடிக்காமல் நாம் அதை செஞ்சால் இந்த உலகத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம். ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒன்றை நாம் இழந்து போவோம். நம்முடைய கீடை நம்ம விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருப்போம். தேவன் தெரிந்து கொண்ட அந்த சவுலுக்கே அந்த முடிவு என்று சொன்னால் நமக்கு புரியலை. அதனால் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் உட்கார, வேதத்தை எடுத்து வாசிக்க, என்னோடு கூட பேசும். ஆண்டவரே எனக்கு தெரியல, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கைகளை உயர்த்தி சின்ன சாமுவேலை போல, ஆண்டவரே நீர் சொல்லும், நீர் சொல்லாத ஒன்றை கூட என் வாழ்க்கையில் ஒன்று கூட நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா நான் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால், கர்த்தர் நாம் கீழ்ப்படிவோமானால், ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தர அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவை நன்றி செலுத்துகிறோம். பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கிரீடத்தை நாங்கள் விட்டுறக்கூடாது. எங்களுடைய கிரீடத்தை நாங்கள் தக்க வைக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, சவுல் அதை விட்டுட்டான், ஆனால் தாவீது அதை பற்றி கொண்டான். நீ அவனை குறித்து நல்ல சாட்சி கொடுத்து என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று. அந்த மாதிரி நீ யாரை குறித்து கூட சொல்லலை, தாவீதை மாத்திரம் வைத்து. எத்தனையோ ராஜாக்கள் இஸ்ரவேலிலே வந்தாலும், ஆண்டவர் யூதாவிலே வந்தாலும் கூட, என் தாவீது ஒருத்தரை மாத்திரம் தான் எ மேன் ஆஃப் மை ஓன் ஹார்ட், என் இருதயத்தை போன்றவன் என்று. ஆண்டவரே, இந்த தேசத்தையோ, ஆண்டவரே இந்த தேசத்தின் பொறுப்புகளையோ, எந்த ஒரு வேலையை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறுவது எப்பொழுது எங்களுடைய இருதயம் உம்முடைய இருதயத்தை போல் இருக்கிறதோ, உம்முடைய இருதயத்தை போல் எங்களுடைய இருதயம் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் நாங்கள் நீர் அங்கீகரிக்கிற காரியத்தை செய்கிற மக்கள் என்பதை ஆண்டவரே இந்த உலகம் அறிந்து கொள்ளும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை வாழ்நாளை வீணாக நாங்கள் செலவழிக்காதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கவனமாக நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி. உங்களுடைய மகன் மூலமாய் நீர் எங்களோடு கூட சொன்ன வசனங்களை நாங்கள் தொடர்ந்து தியானம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து கிரியை செய்யும் அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் என்னைக்கும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.